ஹே கைஸ் நான் ஷியாம்கே வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். கோஸ்ட், அதாவது பேய் அப்படின்ற ஒரு விஷயம். சின்ன வயசில் சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து நைட்டு நேரத்தில் வெளியில் போகாத அப்படின்ற மாதிரி சொல்லி, இந்த வெளியில் போனோன்னா பேய் பிடிக்கும், வெளியில் போனோன்னா பேய் இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள், சாப்பாடு சாப்பிடனா பேய்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லி தான் நம்ம எல்லாருமே வளர்த்துருப்பாங்க. ஸோ அவங்க சொன்ன விஷயங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த டைமில் கண்டிப்பாக பயந்துருப்போம். பட் பெரிய பிள்ளையாக அடல்ட் ஸ்டேஜ்லாம் போக போக நம்மளுக்கே சில கொஷின்ஸ் வந்துருக்கும். உண்மையிலே அந்த ஒரு விஷயம் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி. பட் உண்மையை நான் சொல்லணும்னா அந்த ஒரு விஷயம் இருக்குது. எப்படா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பல கேள்விகள் கேட்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோட பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்ட் அப்படின்ற விஷயம் ஏன் இருக்குது அப்படின்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கோஸ்ட் அப்படின்ற விஷயம் எப்போ உருவானுச்சு, சில ரிலீஜன்ஸில் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோஸ்ட் இருக்கா இல்லையா, அப்படி இருந்தால் ஏன் இருக்குது, அப்படி இல்லைனா ஏன் இல்லை அப்படின்றத பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எடுக்க போகிறோம். 5th century BC. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான பேச்சுக்களாக இருக்கட்டும், இது இப்போ நம்மளுக்கு கிடச்ச ஆர்கியாலஜிக்கல் ப்ரூஃப்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் இந்த மாதிரி பேச்சுகள் அடிபட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சரி, ஓகே, கோஸ்ட் அப்படின்ற விஷயம்னா என்ன அப்படின்றத பற்றி நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நிறைய விதத்தில் இந்த சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அவரோட ஸ்பிரிட் இருக்கலாம், அவரோட ஆசை நிறைவேறனா சும்மா சுற்றிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விதமாக சொல்லுவாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா, இறந்து போனவங்க எல்லாருமே ஒரு இடம் எங்கெங்கேயோ சுற்றிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னொரு விதத்தில் இறந்து போனவங்களாம் நல்லவங்களாம் மேலே போயிருவாங்க, கெட்டவங்களாக இருக்கவங்களாம் இந்த பூமியிலே சுற்றிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதிலே நிறைய விதங்கள் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நிறைய ரிலீஜியனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜுடியாசமாக இருக்கட்டும், கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும், இஸ்லாமாக இருக்கட்டும், ஹிந்துசமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ரிலீஜன்ஸில் இந்த ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி கடவுள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நிறைய ரிலீஜன், அதாவது ரிலீஜன் உருவானதுக்கு காரணமே அதுதான். ஸோ பாசிட்டிவ் பவர் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நெகட்டிவ் பவர், பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் நெகட்டிவ் எனர்ஜி ரெண்டுமே இருக்கிற மாதிரி தான் எல்லா ஒரு விஷயத்தையுமே வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து இந்த பாசிட்டிவ் எனர்ஜிலே இது மனுஷங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கிறது தான் அந்த கோஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா புத்திசமில் வந்து ஒரு ஃபெஸ்டிவலாகவே கொண்டாடுறாங்க, கோஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதிரி படையெல்லாம் இறந்தவங்களுக்கு வைப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து இறந்து போனவங்களுக்குலாம் படையல் வச்சு, நம்ம சைடு இந்தியா சைடு இந்த தமிழ்நாடு சைடெலாம் வைக்கிறவங்க இறந்து போனவங்களோட சொந்தக்காரங்க வந்து ஏதாவது படையல் வைப்பாங்க. பட் புத்திசமில் கொண்டாடப்படுற கோஸ்ட் ஃபெஸ்டிவலில் பார்த்தீங்கன்னா இறந்தவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத யாருக்குள்ள வந்து சாப்பாடு வைப்பாங்க. ஸோ அந்த சாப்பாடை எடுத்துகிட்டு அந்த கோஸ்ட்லாம் போயிடும், அவங்கள எதுவும் பண்ணாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து அங்கே புத்திசமில் ஃபாலோ பண்ணுற செட் ஆஃப் ஃபெஸ்டிவல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது எப்போ அந்த விஷயம்ன்றது எப்போ உருவானுச்சு, ரீஜன்லாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பற்றி நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். ஸோ இதை தாண்டி உண்மையிலே நான் கோஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். அதாவது இந்த கோஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் பிறந்த செகண்ட்லேருந்து நம்ம கூட தான் அந்த கோஸ்ட் இருக்குது. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த கோஸ்ட் வந்துட்டு போகும், உங்கள் கூடயே தான் இருக்கும். ஆனால் எப்பயாவது வெளியில் வந்துட்டு போகும், ஆனால் அந்த கோஸ்ட்டை உங்களால் பார்க்க முடியாது. என்ன கோஸ்ட்னு கேட்டிங்கன்னா உங்களோட பயம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்ட் அப்படின்றத சொல்கிறத விட பயம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ரிலீஜன் அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் விட்டுருங்க. நான் இந்த வீடியோவில் பேசணும்னு நினச்ச கோஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ இந்த பயம் அப்படின்ற ஒரு கோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்து உங்கள் கூட தான் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு முடிவு எடுக்கும் போது அந்த கோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு போகும், உங்கள் வாழ்க்கையை வந்து அதை நினைக்க வைக்கும். ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் என்ன ஆவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அந்த கோஸ்ட் உங்ககிட்ட காட்டிட்டு போகும். ஸோ இதெல்லாம் தாண்டி அந்த கோஸ்ட்டை எதிர்க்கிறதுக்கான சக்தி உங்ககிட்ட தான் இருக்குது. உங்களோட வில் பவர், உங்களோட தன்னம்பிக்கை. அதாவது என்னடா இது ஏதோ கோஸ்ட்டை பற்றி பேசுகிறேன்ட்டு சம்மந்தமே இல்லாமல் எங்களோட வாழ்க்கையை பற்றி பேசியிருக்குன்னு கேட்டிங்கன்னா இதை பற்றி தான் நம்ம பேசி ஆகணும். அந்த கோஸ்ட் அப்படின்ற அந்த கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் நம்மளுக்கு தேவை தான். பட் தெரிஞ்சுக்கலாம், அதை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம போதும். ஸோ அதை நான் சொல்லிட்டேன். ஸோ இதை தாண்டி உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய கோஸ்ட்னா அது வந்து அந்த பயம் தான். ஸோ அந்த பயத்தை வந்து நீங்கள் எதிர்கொள்கிறதுக்கான ஒரே அந்த எப்படி அந்த வேவை நம்ம எப்படி வெளியே கொண்டு வரது அப்படின்றத பற்றி நான் இன்னொரு வீடியோவில் வேணால் சொல்கிறேன். பட் அந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட தன்னம்பிக்கை. அதாவது நிறைய சுச்சுவேஷனில் வந்து இந்த கோஸ்ட் உங்களை வந்து பயமுறுத்திட்டு போவோம். அதாவது பயம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளை பயமுறுத்திட்டு போவோம். ஸோ அந்த பயத்தை எதிர்கொள்ள வேண்டிய கடமை, அந்த பயத்தை எதிர்கொண்ட வேண்டிய சக்தி எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. சிம்பிளாக நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா, சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாருமே இந்த கோஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் எங்கே நம்மளுக்கு அடிக்கடி மைண்டுக்கு வரும், இந்த இருட்டு அப்படின்ற ஒரு விஷயம் தானே. ஸோ அந்த இருட்டில் போகும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கோஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் மனசில் வந்துடும். அதாவது அந்த பயம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மனசில் வந்து வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பயத்தை நீங்கள் எதிர்கொள்கிறதுக்கு நீங்கள் நார்மலாக அந்த நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும், என்னடா எதுவுமே வரல, நம்ம இதுக்கு பயந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு தன்னம்பிக்கை உருவாகும், கான்ஃபிடன்ஸ் உருவாகும். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸை வந்து அந்த ஒரு இருட்டு இடத்துல மட்டும் இல்லை, இந்த வாழ்க்கையிலும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த தன்னம்பிக்கையை நீங்கள் வெளியில் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி வாழலாம் அப்படின்றத நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ வந்து அதான் நான் கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஸோ வீடியோவோட முடிக்கும் வந்துட்டோம். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது தான் ஹைப்போதெட்டிக்கல் கான்ஸ்பிரசி தியரியான அந்த கோஸ்ட்டு. இந்த கோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்துட்டு இருக்க ஒரு கோஸ்ட்டு. சரி, ஓகே, இந்த வீடியோட முடிவில் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அந்த கோஸ்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த கோஸ்ட்டை பற்றி உங்கள் பயம் அப்படின்ற கோஸ்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.